டியர் ஸ்டூடெண்ட், இது வரைக்கும் நம்ம எடுத்துக்காட்டு 3.8 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது 3.9. கொஞ்சம் புரிஞ்சு இது தெரிஞ்சுக்கணும். தொள்ளாயிரத்தி 98 இன் ஸ்கொயர்ட் இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 998 அடுக்கு 2 998 ஸ்கொயர் மதிப்பை கண்டுபிடி. மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கணும்? 998 இன்ட்டு 998 இப்படி கண்டுபிடிக்கலாமா? இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இப்படி கண்டுபிடிச்சாலும் வர்ற ரிசல்ட்டும். நமக்கு இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் தெரியும். என்னென்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம 998 இப்படி பெருக்கினாலும் என்ன மதிப்பு வருதோ அதுதான் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் வரும். அதாவது ஒரு இதை இந்த முற்றுரிமை இருக்குல்ல, முற்றுரிமை எதுக்குன்னா இப்படி செய்கிறத இப்படி செஞ்சு ஷார்ட்கட்டாக செய்கிறது தான், அதாவது மனப்பாடமாக செய்கிறது பேர் தான் முற்றுரிமை. இப்போ பாருங்கள், இது மல்டிப்ளை பண்ணுறதோட இப்போ a மைனஸ் பி என்ற முறையில் இந்த முற்றுரிமையை பயன்படுத்தி செஞ்சால் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதில் முற்றுரிமை என்ன? 1000 மைனஸ் 998 இப்படி பிரிக்கலாமா? 1000 மைனஸ் 2 அதே பவரை போட்டோம். இப்போ 1000 என்பது இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியுமா? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ இதை பயன்படுத்தி செய்கிறோம். ஏன்ற இடத்துல 1000 போட்டுடலாமா? ரெண்டு இடத்துல போட்டுடலாமா? அப்போ 1000 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 1000 இன்ட்டு 2 பி என்ன 2 போடலாமா? இப்போ 1000 நமக்கு ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாமா? 1 சைவர் அப்புறம் ஒரு 3 சைவர் போட்டால் வந்துடுமா? ப்ளஸ் 4 மைனஸ் 2 இன்ட்டு 1000 2000 2000 இன்ட்டு 2 4000 வந்துடுதா? இது என்ன செய்யலாம்? ஈக்குவல் டு சைவர் 4 மைனஸ் 4000 போடலாமா? அப்போ 1,04,000 கழிக்கணும். 4 வந்துடுதா? அடுத்து 9 சைவர் 4 சைவர் 6 9 ரிசல்ட் வந்துடுதா? இஸ் ஈக்குவல் டு 99,604. இதுதான் 998 2ஆல் பெருக்கலாம். அதாவது இந்த மதிப்பும் ஒன்றா இருக்கும். இதை ஒவ்வொன்றா பெருக்கிட்டு இருக்கணும்ல. பெருக்கிட்டு இருக்கிறத விட என்ன செய்யலாம்? இப்படி போட்டிங்கன்னா நீங்களே அப்படியே மனப்பாடமாக செஞ்சிடலாம். மனப்பாடம் செஞ்சால் இங்கே ஒரு இடத்துல தான் நம்ம கூட்ட வேண்டியது இருக்குது. இதுனா 8 8 64 6 8 72 78 7
58 72 79 அடுத்து 9 மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கடுத்து இதால் மல்டிப்ளை பண்ணணும், இதெல்லாம் டோட்டல் பண்ணணும். இது சிம்பிள் மெத்தட் தான் முற்றொருமை. முற்றொருமை என்பது எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு கணக்கை எளிதாக செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி வேணாலும் செய்யலாம், ஆனால் எளிதாக செய்கிறதுக்கு உதவி பண்ணுறது தான் முற்றொருமை. இப்போ எடுத்துக்காட்டு 3 10 போயிடலாமா? எடுத்துக்காட்டு 3 10 என்ன சொல்லுது? 3x + 5y × 3x - 5y இன் மதிப்பை கண்டுபிடி. இதோட மதிப்பை கண்டுபிடிக்கன்னா என்ன செய்யணும்? இது எது மாதிரி இருக்குது? a + b × a - b மாதிரி இருக்கா? a = 3x, b = 5y இப்படி போட்டால் வந்துருமா? இதுக்கு நம்ம ஃபார்முலா தெரியுமில்ல, = என்ன? a² - b². இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம்ல. இப்படி கேட்டு இப்படி செய்யலாம், அப்படி கேட்டு இப்படியும் செய்ய சொல்லுவாங்க. இது வந்து பெரிய இருக்கிறது சுருக்கமாக செய்கிறது. இப்போ பாருங்கள், இது ஒவ்வொன்றா இப்படி மல்டிப்ளை பண்ணி, அப்புறம் இதை இப்படி மல்டிப்ளை பண்ணி, இதை மல்டிப்ளை பண்ணி, இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சிம்பிள் மெத்தட் 3x² - 5y². புரிஞ்சா? இப்படி மல்டிப்ளை பண்ணி அப்புறம் கொண்டு வர்றதுக்கு இது ஷார்ட்கட் மெத்தட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ 9x² - 25y². நம்ம டீட்டெயிலாக போக மாட்டேன், நீங்களே பெருக்குங்க. 3² 3 மடங்கு 2 x மடங்கு 2, அது 9x இருக்கும். 5 மடங்கு 2 y மடங்கு 2 25x. இப்படி நான் டைரெக்டாக போயிடுவேன், ஏன்னா இதெல்லாம் நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கணும். சரியா? 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருந்தீங்கன்னா அது சிம்பிள். நமக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 3 11. நீங்கள் மனப்பாடமாக பண்ண சொன்னதை தரம் படிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் கடன்னு செஞ்சிடலாம். y² - 16 விரிவுபடுத்துக. என்ன கேட்டிருக்காங்க? விரிவுபடுத்துக. விரிவுபடுத்துகன்னா என்ன? நம்ம இப்படி பண்ணிடுவோம். இது ஒய்யை வந்து ஏயா மாற்றிடுங்க, இது பியா மாற்றிடுங்க. a = y², b = 16. அப்போ இதை எப்படி எழுதலாம்? a² - b². இது தெரியுமில்ல, a + b × a - b. நான் சொன்னேன்ல, இப்படி இருந்து இப்படி வரலாம், அதாவது சுருக்குகன்னு சொல்லி. இப்படி இருந்து சுருக்குகன்னு சொல்லலாம், இங்கேருந்து விரிவாக்குங்கன்னு சொல்லலாம். இது விரிவாக்குக. இப்படி கொடுத்து விரிவாக்குன்னு சொல்லலாம், அந்த கணக்கு கொடுத்து அது மாதிரி சுருக்குகன்னு சொல்லலாம். இப்போ விரிவாக்குறதுக்கு இது அங்கேயும் ஏபின்னு போட்ட மாதிரி இங்கேயும் a = y², b = 16 போடுறோம். a - b² நமக்கு இது தெரியும். இதை வச்சு என்ன செய்யணும்? a என்ன? இங்கே y² அப்படியே எடுத்துக்கிறோம். a², அதாவது ay b16, ayன்னு வச்சுருக்கோம், ஆனால் a² வந்துடுது. மைனஸ் b வந்து 16ன்னு வச்சுருக்கோம், அது b² மாற்றணும். அப்போ என்ன செய்யலாம்? மாற்றிடலாம். இப்போ y + 4 × y - 4 = இதான் ஃபார்முலா. விரிவாக்கனா y + 4 y - 4. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த இது வந்துடும். எடுத்துக்காட்டு 12.
எடுத்துக்காட்டு 12 போகிறோம். 5x + 3 5x + 4 என்ற முற்றொருமையை பயன்படுத்தி சுருக்குக. இந்த சுருக்க சொல்லியிருக்காங்க. எப்படி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இது எக்ஸு, இது ஏ, இது எக்ஸு, இது பி. தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி. இதுதான் ஃபார்முலா. இப்போ எக்ஸ் என்ற இடத்துல 5x² ப்ளஸ் எக்ஸ் என்ற இடத்துல 5x போட்டாச்சா, இன்ட்டு ஏ என்ற இடத்துல 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 இன்ட்டு 4 போட்டாச்சா, இஸ் ஈக்குவல் டு 25x² ப்ளஸ் 15x ப்ளஸ் 20x. அதான் மொத்தமாக போட்டுடலாம். 3 4 7 7 35x ப்ளஸ் 4 12 புரிஞ்சா. 2x 25x² ப்ளஸ் 35x ப்ளஸ் 12 இவ்வளோதாங்க. ஸோ ஃபார்முலா இதை பார்த்த உடனே உங்களுக்கு மைண்டில் என்ன வரணும்? இந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். இந்த ஃபார்முலா ஆனால் முற்றுமை இந்த இது பார்த்த உடனேயே இதுவும் ஒன்றா இருக்குது. அப்போ எக்ஸு இது ஏபின்னு போட்டுக்கலாம். அப்போ இது ரெண்டையும் பெருக்க சுருக்க சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா போட்டால் இப்படி சுருங்கிடும். சரியா? மறந்துடாமல் இது பண்ணுங்கள். எடுத்துக்காட்டு, இப்போ கன முற்றொருமையில் இதே ஃபார்முலா இருந்துச்சு. எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சின்னு ஒரு ஃபார்முலா இருந்துச்சு. அதில் x³ ப்ளஸ் x² ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு இருந்துச்சு. அதோட இது ஒன்று விட்டு போயிருந்துச்சு, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏபிசி ப்ளஸ் ஏபிசின்னு ஒரு இது டேம் விட்டு போயிருக்கு, அதை சேர்த்துக்கோங்க. கன முற்றொருமையில் இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி. அதில் வந்து ஏபிசின்றது விட்டு போயிருக்கு, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ 3.12 பார்த்துட்டோமா? மூணு 3.13 மொதல் கணக்கு என்ன? விரிவாக்குக. எக்ஸ் ப்ளஸ் 4³ விரிவாக்குங்கன்னு சொல்கிறாங்க. விரிவாக்குங்கன்னு என்ன செய்யணும்? நமக்கு தெரியும். a + b ³ இஸ் ஈக்குவல் டு a³ + b³ ப்ளஸ் 3a² ப்ளஸ் 3ba² அப்படின்னு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 4 இருக்குது. சரியா? இங்கே எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏ என்ற இடத்துல என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க? கணக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் 4³ எப்படி பண்ணலாம்?
x cube plus 4 cube plus 3 a square x square into 4 plus 3x whole square. இப்படி போடணும். அதாவது ஏ என்ற இடத்துல எக்ஸ் போடுறோம், இங்கே ஏ கியூப்னா எக்ஸ் கியூப்பாக மாறிடுது. பி என்ற இடத்துல 4 போடுறோம், 4 கியூப் பி கியூப் பதிலாக 4 கியூப் போட்டோம். 3 இன்ட்டு 3க்கு 3 கொண்டு வந்துடும். ஏ ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போடுறோம், பிக்கு பதிலாக 4 போட்டோம். இங்கே 3 போட்டோம். பி ஸ்கொயர்டு ஏன்னு சொல்லும்போது என்ன செய்யணும், பி என்ன 4 ஸ்கொயர் இப்படியோட போட்டுருங்க. 4 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு வந்துருச்சா. இதை எக்ஸ் கியூப் ப்ளஸ் இது 4 16 இன்ட்டு 4 64 ப்ளஸ் இது நாமளா 12 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாமளா இது 3 இன்ட்டு 16 எக்ஸு. அப்போ என்ன வரும், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 64 ப்ளஸ் 12 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 18 48 எக்ஸ். புரியுதா? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 12 எக்ஸ் ஸ்கொயர் 48 எக்ஸ் ப்ளஸ் 64, இதுதான் ரிசல்ட். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஏ என்ற இடத்துல எக்ஸும் பி என்ற இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணி ஏ ப்ளஸ் பி தானே, இதுதானே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஹோல் கியூப். இதை நினச்சிக்க இந்த ஃபார்முலா போட்டுருங்க. ஃபார்முலா போட்டு ஏ என்ற இடத்துல எக்ஸ் இருக்குது, பி என்ற இடத்துல 4 இருக்குது. அதனால் எங்கெங்கே ஏ இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், இங்கே எக்ஸ் போட்டுருங்க, இங்கே 4, இங்கே 3 அப்படியே இருக்கட்டும். இங்கே ஏ இருக்கிற இடத்துல எக்ஸு, இங்கே 4, இங்கே 4 எக்ஸு போட்டிங்கன்னா போட்டால் அங்கே அப்படியே போட்டிங்கன்னு வச்சுங்க. இங்கே ஏ கிட்ட எக்ஸ் போட்டோமா, எக்ஸ் கியூப் இருக்கிறனால எக்ஸ் ஏ கியூப் இருக்கிறனால எக்ஸ் கியூப் போட்டோம். இங்கே 4 பி கியூப்னு இருக்கிறனால 4 கியூப் போட்டோம். 3 இருக்கணும். இங்கே எக்ஸை இறக்குறோம், எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது அதனால எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம். இங்கே பிக்கு பதிலாக 4 இறக்கியாச்சு, 3 இங்கே கொண்டு வந்தாச்சு. இங்கே பி என்ற இடத்துல 4 ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க, அதனால் 4 ஸ்கொயரை கொண்டு வந்துட்டோம். ஏ என்ற இடத்துல எக்ஸ் கொண்டு வந்துட்டோம். இனிமேல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்துடும். சரியா? ரொம்ப ஈஸியான கணக்கு தானே, கேர்ஃபுல்லாக செய்யணும். ஈஸியான கணக்கு, ஆனால் கேர்ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணுறது. அதாவது இடமா ஒவ்வொன்றும் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, பி இஸ் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லும்போது அந்த கரெக்டாக போடணும். போட்டிங்கன்னா சரியாயிடும். அடுத்து எடுத்துக்காட்டு 3.14 103 இன்ட்டு கியூப் இன் மதிப்பை காண்க. 103 கியூபின் மதிப்பை காண்க. இது மதிப்பு என்ன, 103 இன்ட்டு 103 இன்ட்டு 103 போடணும். இப்படி போட்டு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறோம், 100 + 3 போட்டுடலாமா. இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப்பாக மாறிடுச்சா. ஏ இஸ் ஈக்குவல் டு 100, பி இஸ் ஈக்குவல் டு 3 புரிஞ்சா. இது எப்படி எழுதுனா, 100 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 100 இன்ட்டு 3 3 ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் 3 இன்ட்டு 100 இன்ட்டு 3 ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் பி ஏபி ஸ்கொயர் அப்படின்னு தானே இருக்குது. இது தெரியுமில்ல இந்த ஃபார்முலா. ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், சாரி, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3 ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் 3 பி ஸ்கொயர் ஏ, அதான் ஏபி ஸ்கொயர்.
அந்த இதான் போட்டிருக்கோம். இப்போ 100 × 100 இது 60 சேர்த்தாச்சா? 3 9 93 27 ப்ளஸ் 3 3 3 9 9 × 10,000 ப்ளஸ் 3 3 9 3 × 300 × 3 9. இப்போ 1 0 0 0 0 0 ப்ளஸ் 27 ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1 0 0 0 0 0 ப்ளஸ் 27 ப்ளஸ் 9ஐயும் 10,000 பெருக்குனா 9 ப்ளஸ் என்ன இருக்குது 3 9 93 23. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வந்துடும்? 1 0 0 0 0 0 27 0 0 0 0 2600 7 2 7 2 9 10 92 727. ஆக ரிசல்ட் ஈஸியா. இப்போ 103 × 103 × 103 × 103 பெருக்கிறதுக்கு 3 தடவை இப்படி ஷார்ட்டாக செஞ்சு இந்த இது மட்டும்தான் டோட்டல். இங்கே வந்து நிறைய டோட்டல் வரும். இங்கே ஈஸியாக டோட்டல் போட்டு முடிச்சிடலாம். சரியா? இந்த மாதிரி எளிதாக செய்கிறதுக்கு தான் முற்றொருமை தேவைப்படுது. முற்றொருமை பார்த்தோமா? அடுத்த கிளாஸில் மீதி உள்ள முற்றொருமையும் பார்ப்போம்.